ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே ஒரு 4:20 12 மணி வரைக்கும் நான் செஞ்சுருந்த என்னோடய வேலைகளை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி 4:20 அப்படிங்கும்போதே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க தீபம் ஏற்றிக்கிறேன். நம்மளோட அபி தங்கச்சி கொடுத்த அந்த முல்லைப்பூவை இன்றைக்கி நான் வச்சுக்கிறேங்க. என்ன தான் நம்ம ஒரு ரோஸ் அந்த மாதிரி செவ்வந்தி எந்த பூ வச்சாலுமே பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ இந்த மாதிரி அந்த பூ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அழகு, ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அது ஒரு வேறு விதமாக தாங்க இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நாளாகவே நான் இந்த பூ கிடச்சிது அப்படின்னாவே, ஒரு மல்லிகைப்பூவாக இருந்தாலும் ஒரு முல்லைப்பூவாக இருந்தாலும் கிடச்சிது அப்படின்னா அது ஒரே நாள்லேயே வச்சு நானுமே அழகு பார்த்துருவேங்க. ஆனால் இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஒரே நாளில் நாம் ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் ஒரு நாள்லேயே முடிஞ்சிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே பூ வச்ச மாதிரியும் இருக்குது. எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸும் டெய்லியுமே கிடைக்கிதுங்க. டெய்லியுமே பூ வைக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். உங்களுக்குமே அப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெண்கள் அப்படின்னாவே டெய்லியுமே பூ வச்சுக்கிறது நல்லது. அந்த பூ வச்சுக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னே நான் ஒரு சில நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் பூ வைக்கிறதுக்கும் சரி, நிறைய பூ வைக்கிறது அப்படின்னாலும் கொஞ்சம் பயப்படுவேங்க. இது பாருங்கள், அந்த நிலவு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. அந்த அழகை நீங்களுமே கொஞ்சம் ரசிங்க. அந்த செவ்வந்தி பூக்கும் நம்மளோட தீப ஒளிக்கும் அந்த நிலவுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். நம்மளோட செம்பருத்தி பூ மொக்காய் இருக்குது, அந்த பூக்கு நடுவில் நம்மளோட தீபம், அதுக்கப்புறம் நிலவு எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சிவனுக்கும் தீபம்லாம் காட்டி விட்டுட்டு நிலைவாசலுக்கும் தீபம்லாம் ஏற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு பயமுமே இல்லைங்க அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம். ஆனால் இப்போ வைக்கிறோம் அப்படின்னா யாராவது எல்லாரும் நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் முதல்ல ஒரு கம்பெனிக்கு, பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கு தான் தம்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி தச்சு பழகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கு தாங்க வேலைக்கு போயிருந்தேன். அங்கே ஈஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா நல்லா என் கூட பழகுவாங்க, நல்லா ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க. அவங்க தான் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வீட்டுக்காரர் இல்லை, இந்த மாதிரி குங்குமம் இப்போது பீரியட்ஸ் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் கூட நாங்கள்லாம் வைக்க மாட்டோம், வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் குங்குமம்லாம் வைக்காமல் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு தனியாக குங்குமம் வச்சுட்டு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சாமி குங்குமம் தான் வைக்கக்கூடாது, மற்றபடி நம்ம அந்த ஃபேன்சியில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாங்க முதல்ல எனக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா பூ வைக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா, எனக்கெல்லாம் இப்போ மல்லிகைப்பூ பார்த்தா அப்படி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் முதல்லையெல்லாம் வேலைக்கு போகிறப்போ அதுக்கெல்லாம் கூட டைம் இருக்காது, அந்த மாதிரி ஓடிட்டுருப்போம். ஆனால் இப்போ வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதாவது அவங்க வீட்டுக்காரரு இல்லாததுனால இப்போ வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்போயிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மளும் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு எண்ணம் தோணுங்க. பூ மேலே எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் இல்லைங்களா. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வசதி இல்லாமல் இருக்கலாம். நானுமே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி ஒன்று வச்சு விட்டேங்க, ஆனால் அது வரவே இல்லை. மறுபடியும் ஒரு செடி வாங்கி வைக்கணும்னு தாங்க இருக்கிறேன். அது வளர்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் தான் அப்படின்னு தான் நானுமே யோசிக்கிறேன். இப்போ செம்பருத்தி செடி பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது. நம்ம பூ வாங்கணும் அப்படின்னு கூட ஒரு அவசியம் இல்லை. அதே மாதிரியே நம்மளுக்கும் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் டெய்லியும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருக்குங்க. மறுபடியும் வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது பூ இல்லை அப்படின்னா கூட நான் இப்போ அந்தி மல்லி வச்சு விட்டுருக்கேன் இல்லைங்களா, அது எங்கள்
மச்சாண்டாரோட பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு வச்சு விட்டது தான். சும்மா விதை போட்டு விட்டுருந்தா அது வந்திருந்தது. நிறைய கலர் போட்டு விட்டுருந்தா, நான் வெள்ளை கலர் மட்டும் வந்திருந்தது. இப்போ பூ இல்லை அப்படின்னா அந்த பூ தாங்க நான் வந்து எடுத்து வச்சுக்கிறது. அந்த பூவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனமாக தான் இருக்குது. அதை சின்ன வயசில் தான் நாங்கள்லாம் வைப்போம். இப்போல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டைமில் 4 to 5ங்கும் போது இது விரிஞ்சிருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போது பூஜையெல்லாம் செய்யும்போது பூ வச்சுட்டு செய்யணுங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு அந்த பூ வைக்கும் போதுமே ஒரு சந்தோஷம் கிடைக்கதாங்க செய்யுது. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கா எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலைக்கு போகிற அந்த ஒரு சலுப்பே தெரியாது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஜாலியாக சமையல் டிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறதுலையே நம்மளுக்கு சமைச்சு சாப்பிட்ணும் போல் இருக்கும். இந்த மாதிரி இந்த எக் ரைஸ் அப்படின்னலாம் நான் இப்போ செய்கிறேன் இல்லைங்களா, அது வந்து அவங்க தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. முட்டை சாப்பாடு மிதமாயிடுச்சு அப்படின்னா அவங்க பையனுக்கு வந்து முட்டையை போட்டு ஏதோ அந்த சாஸ் வாங்கி வச்சுருப்பேன், அதை போட்டு தாளித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதிலிருந்து தான் நானுமே சரி நம்ம ஒரு நாள் எனக்குமே ரைஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நானுமே அவங்க சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேங்க. அந்த மாதிரி புது புது டிப்ஸ் எல்லாம் அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி அந்த அக்கா எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததுனால இதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேங்க. டெய்லியும் பூவெல்லாம் வாங்கி வைக்க முடியாத சூழ்நிலையிலும் நீங்களுமே இருக்கலாம். ஒரு செடி வாங்கி வைங்க அப்படிங்கிறது தாங்க என்னோடய கருத்து. அதுக்காக டெய்லியும் பூவெல்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிடாதீங்க. இப்போதைக்கு நானுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்திமல்லிப்பூ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நானுமே வச்சிட்ருக்கிறேன். எனக்கு கையில் காசு கிடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா பூ வாங்கி வச்சுக்கிறேன். ஆனால் டெய்லியுமே வைக்கிறதுல கண்டிப்பாக ஒரு மன உளைச்சல் பெண்களுக்கு நீங்கி ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னே அடித்து சொல்லலாங்க. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அதை தான் அவங்க கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பூவை பற்றியே பேசி ரொம்ப நேரம் பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மன நிறைவாக பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எனக்கு கிடைச்ச இந்த மன நிறைவும் சரி ஒரு வாய்ப்பும் சரி உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். எல்லாத்துக்குமே ஆரோக்கியமும் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கணும்னு தாங்க இன்றைக்குமே வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அந்த குருவிகள்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தது இல்லைங்களா. போன ஒரு வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அது கட்டின கூடு வந்து அந்த செம்பருத்தி இலையில் கட்டி கீழே விழுந்துருது. ஒரு 2-3 தடவை விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் வாழை இலையெல்லாம் கட்டியிருந்தது. இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பாத்திரம் கழுவுற அந்த இடத்துக்கு மேலே ஒரு சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அந்த மரமும் அதுக்கப்புறம் வாழை இலையும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து கட்டியிருந்ததுங்க. குடும்பத்தோடு பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருந்தது. அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா வேல் வந்து அகல் விளக்கில் பச்சரிசி வச்சு வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்மளோட ஆர்த்தி சிஸ்டர் ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பச்சரிசி வச்சு வைக்கிறேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அதையவே ஃபாலோ பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமைச்சதுக்கப்புறம் எப்போவுமே பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தான் செய்வேன் அடுத்த நாள். அதுதாங்க போட்டிருந்தேன். பச்சைப்பயிறு குழம்பு, உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். தம்பி பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் சரி உருளைக்கிழங்குக்கு பதிலாக வாழைக்காய் தான் கட் பண்ணிவிட்டு செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கூடு. அந்த குச்சியில் கரெக்டாக அந்த இலை வந்து இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சு கட்டியிருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் பார்த்தப்ப எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு குருவி என்னன்னு தெரியல கீழாப்புலேயே பறந்து கீழே விழுந்துட்டுருக்குதுங்க, செவுத்துலையெல்லாம் மோதி விழுகுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது கூடயே இன்னொரு குருவியும் சேர்ந்து பறந்துட்டு இருந்தது. அப்புறம் தான் நான் சொன்னேன், ஒரு வேளை கற்றுக் கொடுத்துட்டு இருக்க மாட்டேங்குது அவங்க அம்மாவோ அப்பாவோ வந்து அந்த குஞ்சுக்கு வந்து கற்றுக் கொடுக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அது உண்மைதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குருவி நான் வந்து ஏதோ ஒன்று பாத்திரம் கரண்டியே ஏதோ ஒன்று கழுவலாம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சத்தம் போடுச்சு. என்னென்னு நிமிர்ந்து பார்க்கும்போது தான் இந்த கூடு வந்து தெரிஞ்சுதுங்க. குருவிகள் ஏதோ நம்ம வீட்டுக்கெல்லாம் கூடு கட்டுறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. இப்போத்த ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கும் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக தாங்க இருந்தது. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கூட்டை கட்டி நம்ம வீட்லேயும் ஒரு குருவி குஞ்சுகள் குடும்பத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதில் எனக்குமே ஒரு மகிழ்ச்சி. இதை பார்த்து உங்களுக்குமே மகிழ்ச்சி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஆனால் ஒரு வீடியோவை பேசுகிறக்குள்ள எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் தெரியுங்களா? எந்த ஒரு பாட்டு சத்தமும் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் எந்த ஒரு வாய்ஸும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ பேசுகிறதுக்குள்ளேயும் யூடியூபர்ஸ்க்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம மியா வந்துட்டாங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு. தம்பிக்கு வந்து டிஃபன்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாழைக்காய் பொரியல், பச்சைப்பயிர் குழம்பு. அதுக்கப்புறம் நேற்று வாழை மரம் விழுந்துருச்சு இல்லைங்களா, அதிலேருந்து வாழைத்தண்டும் வாழைக்காயும் வந்து ஒரு 11 சீப் வாழைக்காய், அதுக்கப்புறம் 11 தண்டு கிடச்சிருந்தது. அது எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு நாங்களுமே நாளைக்கு அதை செய்யலாம்னு தாங்க இது பண்ணியிருந்தோம். அதுவுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.